வள்ளல் பெருமானின் முத்தேக சித்தி. உலகம் வள்ளல் பெருமானின் மறைவு குறித்து சந்தேகம் எழுப்புவதால் இந்த வீடியோ. அவரின் முத்தேக சித்தி உறுதி செய்யும் பல பாடல்கள் பிரமாணமாக காட்டப்பட்டுள்ளன. 1. அருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை. மன்னுகின்ற பொன்வடிவும் மந்திரமாம் வடிவும் வான்வடிவும் கொடுத்தெனக்கு மணிமுடியுன் சூட்டிப் பண்ணுகின்ற தொழிலேந்தஞ்செய்திடவே பணித்து பண்புறன் அகம்புறமும் விளங்குகின்ற பதியே உண்ணுகின்ற தோறுமெனக் குள்ளமெலாம் இனித்தே ஊறுகின்ற தெள்ளமுதே ஒருதனிப்பேரொளியே மின்னுகின்ற மணிமன்றில் விளங்குநடத்தரசே மெய்யுமணின் தருள்வோயன் பொய்யம் தருளே. பொருள்: அருட்பெருஞ்சோதி தனக்கு சுத்த பிரணவ ஞான தேகம் அளித்து திருவடி கிரீடம் சூட்டி 5 தொழில் செய்யும் வல்லமை ஈந்து செய்யப் பணித்து என் அகமும் புறமும் கலந்து நிற்கும் என் தலைவா. பொன் வடிவு சுத்த தேகம் ஆன்ம தேகம் மந்திர வடிவு பிரணவ தேகம் பான் தேகம் ஞான தேகம். இந்த அருட்பாவில் ஞான தேகம் என்பது வான் தேகம், எங்கும் பரவி நிறைந்து நிற்கும் வான் என்று தெளிவுபடுத்துகிறார். ஆதலால் ஞான தேகம் என்பது நாம் அருள் அணுக்களாக மாறி வான் எங்கும் பரவி நிற்றல் தானே அல்லாது வேறல்ல. ஏனெனில் வானம்தான் ஆகாயம்தான் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது. ஆம், அதுக்கு முடிவுமில்லை. வள்ளல் பெருமானின் முத்தேக சித்தி அடைவு. 2. சுத்த சிவநிலை. 2. 1. சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவமிங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டிற்தான். 2.2 நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடு அடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. 1. சுத்த வடிவம் சுத்த தேகம் ஓங்கார நித்த வடிவம் பிரணவ தேகம் ஞான வடிவம் ஞான தேகம்தான் பெற்றுவிட்டதை உறுதிப்படுத்துகின்றார் வள்ளல் பெருமான். 2. அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றேன் என்று உறுதிப்படுத்துகின்றார் வள்ளல் பெருமான். மேலும் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடு அடைந்தேன். தவம் செய்துதான் நல்லருள் பெற்று அருட்சித்தி நாடு அடைந்தேன் என்று கூறுகின்றாரே தவிர வெறும் சோறு போட்டு அன்னதானம் செய்து அடைந்தேன் என்று கூறவில்லை. சன்மார்க்கத்தவர் கவனிக்க உலகத்தவர் இப்போதும் வள்ளலார். 1. செங்கல் சூளையில் வைத்து கொல்லப்பட்டார் என்றும் 2. அயர்களால் கற்பூரம் வைத்து உயிரோடு கொல்லப்பட்டார் என்றெல்லாம் கதை உலாவுகிறது. இதை உடைக்கத்தான் இந்த வீடியோ. உலகீர் ஒரு வெப்பத்தாலும் ஆயுதங்களாலும் வள்ளல் பெருமானின் உடலை ஒன்றும் செய்ய முடியாது என்பது உறுதி உண்மை ஆகும். வள்ளலாரின் சித்தி. 3. வள்ளலார் நான் இந்த உடம்பில் இருக்கின்றேன் பின்னர் எல்லா உடம்பினிலும் புகுந்து கொள்வேன் என்று கூறிச் சென்றுள்ளார். இதன் அர்த்தம் நிறைய சன்மார்க்கிகளுக்கு புரியவில்லை. இதன் அர்த்தம் என்னவெனில் ஜனவரி 30, 1874 தன் அறையில் பூட்டிக் கொண்ட பிறகு அவருடைய ஒளி உடல் அருளொளியால் முழுதும் வேதிக்கப்பட்டு அருள் அணுக்களாக மாற்றப்பட்டு அண்ட சராசரம் முழுதும் தூவப்பட்டுவிட்டது. அந்த அருள் அணுக்களானது அண்ட சராசரத்திலுள்ள எல்லாவற்றிலும் ஜடம் உட்பட கலந்துவிட்டது. இதுதான் அருள் உடம்பு ஞான தேகம் அடைவது என்பதன் அர்த்தம் ஆகும். எந்த ஒரு சன்மார்க்கியும் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு புரிவதும் இல்லை. இதுதான் ஞான தேகம் வான் தேகம். அவர் ஜோதியுடன் கலக்கவில்லை. நன்றி.